சவுண்ட் வரணும், சத்தமே வர மாட்டேங்குது. எல்லாமே குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா உண்மையாவே இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள் கடந்ததுன்னா சங்கம் என்ற ஒன்றை நடத்தக்கூடாது என்பதற்கு அரசாணை வெளியாக தயாராக வரும். இதுதான் இன்னைக்கு நிலைமையில நம்ம இருக்கிறோம். இதை தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம யாரையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அப்படின்றதுக்காக நம்ம சொல்லல. இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இதுதான் நம்ம நிலைமை. எல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் சுத்திட்டு இருக்காங்க. என்ன நிலைமையில இருக்காங்க என்ன அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய பேச வேண்டியவங்க இருக்காங்க. அதனால தோழர்களே தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நீங்க நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கிறோம், ஏதோ கூடணும், ஒரு கூட்டத்தை காட்டணும், இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நாம இவங்க கிட்ட எல்லாம் எப்படி மாட்டி இருக்கிறோம் அப்படின்றத நான் ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த மருத்துவமனை, கவலைப்படாதீங்க. அவன் கிணத்துல விழுந்து நனைஞ்சு போய் ரொம்ப ஈரத்துல குளிர்ல நடிக்கணும்னா நான் தான் காயிட்டு வந்து கழுத்துல கவுரு கட்டி ஃபேன்ல தொங்க விட்டுருக்கிறாங்க. இது எதுக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நம்மளை பைத்தியமாக்கி நம்மளை தொங்க விட்டுருவாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் விழிச்சிக்கோங்க. ஒரு சங்கத்திற்காக உங்க சங்க உணர்வுகளை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. சங்கவாதிகள் யாரா வேணா இருக்கட்டும், சங்கம் அப்படின்ற ஒரு ஒற்றுமைக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே நம்மளுடைய எண்ணங்கள். இத்தனை கூட்டங்களை பார்க்கும்போது உண்மையிலே பெறா அமைப்புன்றதுக்கு நான் ஒரு மாவட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்றது உண்மையிலே மிக பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். உங்களை பார்க்கும்போது இதே ஆதரவு பெறா அமைப்பு என்னைக்கு வரைக்கும் இந்த உறவுத்துறையில இருக்குதோ அத்தனை வெற்றி போராட்டங்களுக்கும் உங்கள் அனைவரும் போலாம் சார். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மிகப்பெரிய அளவில் பேரணி மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு 1000 வருவாய்த்துறை சொந்தங்கள் சார்பாக இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில் மிக பிரதானமானது பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சிறப்பு சட்டம் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் கனிம வள பாதுகாப்பில் நாங்கள் ஈடுபடுறோம். அதேபோல் அரசு நலத்திட்டங்களில் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்றத கேட்குறோம். அடுத்த கட்டமாக கருணை அடிப்படையிலான பணியில் 25% இந்த அரசாங்கம் 5% குறைத்துள்ளது. அதை மீண்டும் 25% உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், அதாவது குறிப்பாக வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் பூபதி.